ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பிளாக் அதாவது ஒத்தக்கல்ல பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வீடு கட்டினேனா இல்லையா என்ன பண்ணேங்க தான் பார்ப்போம். வழக்கம் போல தான் எல்லாத்தையும் மெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோமாளி வரியா நானும் ரவுடியா இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா. ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வந்து அடிப்பான்னு பார்த்தா கொளுத்தி விட்டாங்கப்பா. திருப்பி அடிச்சுட்டனே, அடிச்சு கொண்டாச்சு. இப்போ என்ன பண்ண, சாம்பிகிரி கொடுத்து போயிருக்கான். மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வட 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 மறுபடியும் வந்துட்டானா? வாங்குங்கள் விளையாடலாம். விளையாடுவோம் பேசுவோன்னு போடாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே தள்ளி இருக்கோம் 2 காட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வெட்ட போகிறோம். வெட்டு 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 ஒரு மரத்தை விட மாட்டேன். என்ன பண்ணுவோம், மரத்தெல்லாம் வெட்டுது அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் வந்து மரத்தை ரியல் லைஃப்பில் வளர்க்கணும், கேமில் வெட்டணும், அவ்வளோதான். நமக்கு இந்த செடி நமக்கு நிறைய வேணும். கொஞ்சம் போல் போக் சாப்பு கிடக்கு, அதாவது சரி பேர் பீஃபு, சாரி மாற்றி சொல்லிட்டேன். இதில் நம்ம பயண உருக்க போட்டு உட்டெல்லாம் தூக்கி போடுவோம். ஸ்லாபு போடுவோம்னா இதை தூக்கி போடுவோம். ஏன்னா ஸ்லாபு இதை சுற்றி இருக்க இடத்த பெருசாக்க தேவைப்படும். முதல் அயன் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த அயனை வச்சு நம்ம மொதல் ஷீல்டு செய்யணும். எங்கே கிராஃப்டிங் டேபிள்னா இருக்குது, இதை உடச்சிட்டு வந்து இந்த சைடு போகணும். எங்கே காணும், இப்போ எடுத்துட்டோம். எங்கே இந்த சைடு போகிறோமா, வா. சாமி கிடி தூக்கி பின்னாடி போட்டு இதை போட்டுடலாம். போட்டாச்சு. சீல்டு 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 எங்கே இருக்குது, எங்கே இருக்குது சீல்டு சேர்த்து? ஐயா என்னடா அது மேலே போக மாட்டேக்கு. நம்மளே தூக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ சீல்டு செய்ய போகிறோம். ஒன் பிளாக்கின் முதல் சீல்டு செஞ்சாச்சு. என்னன்னா சைடில் காணோம், எங்கே போனேன்? இருங்க கைஸ், எனக்கு சீல்டு வச்சுட்டு வரேன். ரொம்ப நாள் விளையாடாமல் இருந்து பட்டன்லாம் மறந்து போயிடுச்சு கைஸ். என்ன பண்ணேன் இப்போ அடுத்து சீல்டு ஒர்க் ஆகுது. ஆனால் இருக்க மாதிரியே தெரில, என்னன்னு தெரில. எந்த பிளாக்கு? ஐயோ பிளாக் மறந்து போச்சேன். இதுதான். நீண்ட நேரமாக கற்களை போட்டு உடைத்து கொண்டே இருந்தேன், ஒன்றுமே கொடுக்கல. உட்டு கிராஸு அதெல்லாம் கொடுத்தான். அடுத்தான் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பொட்டி வந்தது. எத்தனை தான் இதே கொடுப்பீங்க, வேறு ஏதாவது கொடுங்கடா புதுசாக. லெதரு தானே நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம், தான் கொடுத்தான். அவனோட ஃபெதர்லாம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது, நிறையவே இருக்குது. நம்ம அடுத்த பிளாக்கெல்லாம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முயல் குட்டிலாம் இதுவே முயலை சாப்பிட முடியாது, இல்லைனா அதையும் அப்போ வெட்டியிருப்பேன். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? வந்துட்டு வந்துருந்தேன். அடுத்தது மெயின் பண்ண ஆரம்பிப்போம். வட 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 கைஸ், மாடு கத்தியை பார்த்தோன்னு பயந்துட்டான். அடுத்தது உடப்போம். காய்ஸ் பொட்டி பொட்டேட்டோ, நிறைய மரம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி வந்திருக்கு. சன்பிரித் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். செத்துப்போ. என்னடா நரத்தோடு இருந்துக்கிட்டு டீமன் ஸ்லேயர் கொடுக்குன்னு இருக்கீங்களா? நான் அனிமே ஃபேன். அடுத்தது வழக்கம் போல தான் மறுபடியும் மெயின் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கிடச்சிருக்கு. என் மாடை அங்கிட்டு போ, அடித்தாதான் தெரிஞ்சுது. தான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு துக்கமான செய்தி, கிரீப்பர் வந்து வெடிச்சு போட்டான். என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லா இடத்தையும் ஃபுல் பண்ணணும். அங்கிட்டு போடா, நானே வைத்தறிச்சலில் இருக்கேன். குறுகுறுன்னு என்னையே பார்த்துக்கிட்டேன். போடா அங்கிட்டு. இந்த வழியாக எல்லாத்தையும் போட்டு ஃபுல் பண்ணணும். அடுத்தது ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கைஸ் இது தண்ணி வரல கைஸ். நான் மைண்ட் கிராஃப்டில் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேங்க, வாருங்க. தண்ணியும் வரமாட்டேக்குதுல இருந்து. அடுத்தது பார்த்தேன்னா நான் போண்டியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா வீடு வேணும், வீட்டு வேணும். அதுக்காண்டி தான் எடுத்தாச்சு.
பிறகு யூஸ் ஆகும். நான் எதுக்கு வீட்டு எடுத்தேன்னு பிறகு சொல்லுவேன். இப்போதைக்கு நம்ம மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டு எடுத்து போட்டாச்சு. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. ஓ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா. மறுபடியும் வந்து வெடிச்சுட்டான். ஒரே இம்சையாக இருக்கான் க்ரீப்பர். இந்த இடத்துல போகிறோம், பிளாக்கை போட்டு மறுபடியும் கவர் பண்ணணும். வேறு வழி இல்லை. என்ன பண்ணேன், பேட் பிளாக் எடுத்து கீழலாம் வைக்கணும். இந்த மாடெல்லாம் ஒரு வாரமாக பிடிச்சி அடைக்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு பிளாக்லாம் தேவைப்படுது. அடைச்சாச்சு. மாடை அங்கிட்டு போ. அடுத்து மறுபடியும் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். பிளாக்காக தான் இருந்தது, வேறு ஒன்றுமே வரல. அடுத்த பொட்டி, இந்த பொட்டி வந்துக்கிட்டே இருக்கு கைஸ். பிளாக் அப்கிரேட் ஆக போகுது. அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்னது வருது, ஸ்னோ பிளாக்கு, ஐஸு, கோல்டு ஓரு, அதுக்கப்புறம் மோர் தரவே மாட்டாங்க கைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கெலெட்டன் வேறு திடீர்னு உள்ளே இறக்கி விட்ருந்தாங்க. அடி அடின்னு அடிக்கான். வாய்ஸ் வேறு மாறுது. இவனோட போன் நமக்கு வேணும். போன் செஞ்சு செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு. அடுத்து அயனெல்லாம் கொஞ்சம் உருக்கப்பட்டேன். ஷீல்டு வேற இல்லை. இருக்கு சாரி, ஷீல்டு இல்லாத மாதிரியே இருக்குது. அடுத்த ஒட்டி வந்திருக்கு, நேம் டேகு. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே பெருசு பண்ணிகிட்டு இருக்குங்க. சண்டை மாற்றுக்கட்டில் அடி விழுது. ஆட்டி 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 அடி அடி. ஐயா பாவமாக இருந்தேன்னு மறுபடியும் ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியாக அவ்வளோதையும் அடிச்சு கொண்டுட்டேன். ஸ்னோ குளம் எல்லாமே செத்து போச்சு. அடுத்தது வேலி போட்டு பன்னிக்குட்டி அடைச்சிட்டேன். இன்னும் பன்னிக்குட்டி இருந்ததுன்னா அதையும் போட்டு அடைக்கணும். அப்போ என்ன பண்ணேன், இன்னும் ஓரமாக நின்று பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். மண்டலடி விழுந்து கீழே செத்து போயிட்டேன். அடுத்தது லாவா போனு அதெல்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கான்னே தெரில. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். சீடு தேவைப்படும், கோல் தேவைப்படும். முதல் தங்கம். இந்த நரியெல்லாம் அடித்து போட்டு தரணும், சும்மா சுற்றிக்கிட்டே வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு பொட்டி, அது கொஞ்சம் கன் பவுட்ரு. பழைய பொட்டி மாதிரி தான், தங்கம் கொஞ்சம் போல் இருந்தது, அவ்வளோதான். மறுபடியும் உடச்சா பனிக்கரடி வந்திருக்கு கைஸ். இதை படித்தோம்னா தூக்கி சாத்திடுவான். இவங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டான். எங்கே போனால் அவனால் எந்திக்க முடியாது. போட்டு அட்டி அடின்னு அடிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். சார் என்ன பண்ணுறீங்க? ஒளிஞ்சிருக்க லட்சணத்தை பாரு. அடி செத்துப்போ. பிளாக் வேற ஒன்று கவிட்டு இருக்கான் கைஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்த பெருசு பண்ணியிருக்கேன், யாரும் ஒன்றுமே பண்ணலை. அங்கே அடுத்த மெயின் பண்ண போவோம். மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு வந்தார் கைஸ். யாருன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து பேரை பார்க்க நம்ம பையன் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் படார்னு வந்து நிற்காரு. பயந்துட்டேன். இத்தனை நாள் எங்கேயோ காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. என்னென்னா அவருக்கு ஃபோனு காணாமல் போயிடுச்சான். அதனால் இத்தனை நாளாக கேம் விளையாடலை, வீடியோவும் போடலை. இப்போ ஃபோனு கிடச்சிருக்குன்னு நினைக்கேன். அவன் பேசிகிட்டு இருக்கல வரோம். டேய் அவரை தான்டா அடிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன ஏன்டா வந்து அடிக்க? போய் அவனை அடிப்போம். ஆதி செடி சும்மா தான் இருக்கான், அவனை போய் அடி. என்னையவே அடிக்கான். அட என்னையா அடிக்காது, சாம்பி செத்து போச்சு. வேறு பார்த்துட்டேன். அவன் பிளாக்கோடையா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். மூஞ்சியை பார்த்தா என்ன பிளாக்கோட ஓட இரு, நான் மைண்ட் பண்ணுவேன். திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து பயங்காட்டி விட்டாரு. பயந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாய் இருந்தது, அதை டேம் பண்ண போகிறோம். அதை கட்டி போன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 12 போன் இருக்குது. அழகாக டேம் ஆயிடுவான். வா நம்ம நீ ஏன் நாய்க்குட்டி டேம் ஆகிட்டான். உட்காந்துக்கோ. இந்த பன்னிக்குட்டி வேற உள்ளே போட்டு அடைக்கணும். வெளியவே சுற்றிக்கிட்டு இருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இடத்த கொஞ்சம் விரிக்க போகிறோம். போடு 20 லட்சமே கீழே. என்னாச்சு? க்ரீப்பரு
எப்போ வந்தான் எப்படி வந்தான்னு இதில் வெடிச்சிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்டையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் சிதறி போச்சு. மறுபடியும் இந்த வழியாக வந்துடக்கூடாது. பிளாக் போட்டு அரைச்சாச்சு. காபிள் ஸ்டோன் ஃபார்ம்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். காபிள் ஸ்டோனுக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம போட்டு இந்த இடத்த பூரா பெருசாக்கி இந்த பக்கம் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டுதோம். யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வீடு நான் கட்ட போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்கும் நம்புதேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 86 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருவேன். சரி போயிட்டு வரேன். பாய்.